முக்கிய செய்தி: திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தில் உள்ளனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டன செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம் பாஸ்கர பாண்டியன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கும் இந்த கண்டன செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முக்கிய விவரங்களை பதிவு செய்யுங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தருமபுரியினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக மாற்றப்பட்டவர் தர்மசெல்வன். இவர் பேசியதாக ஒரு ஆடியோவானது வெளியாக இருக்கிறது. அந்த ஆடியோவில் மாவட்டத்தில் எந்த அதிகாரிகளும் என்னை மீறி செயல்படக்கூடாது, நீங்கள் நினைக்கும் ஆட்களை சொல்லி மாற்ற முடியாது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த ஆடியோவில் பேசியிருந்தார். இந்த ஆடியோவில் அதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவரை மிரட்டும் விதத்திலான அந்த ஆடியோவானது வெளியாகி இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் இதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக அவர் இதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுக்கிறதாக செய்திகள் வருகின்றன. தருமபுரியில் மட்டுமல்ல, இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதன் எடுத்துக்காட்டுதான் இது எனவும் அவர் அந்த எக்ஸ்தல பக்கத்திலே தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான மன்னர் ஆட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும் தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தினாலும் வேதனையிலும் சோர்வுற்று இருப்பதை உணர முடிகிறது எனவும், இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அத்துமீறுவதும் காவல்துறை ஏவல் துறையாக மாறியிருப்பதும் இத்தகைய அழுத்தத்தால் தானா என்ற கேள்விக்கு இதுவே பதிலாக அமைந்துள்ளதாகவும் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை எனவும், அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே இதற்கு தீர்வாக அமையும் எனவும் அந்த தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தின் பதிவின் வாயிலாக கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார். கனகதாரா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக செய்திகள் பரவியதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்.